மீன்களில் மெர்க்குரி கண்டென்ட் அதிகமான மீன்கள். அது என்ன டாக்டர்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, பாதரசம் தான் நம்ம ஆங்கிலத்தில் மெர்க்குரின்னு சொல்கிறோம். சில மீன்கள் பார்த்தீங்கன்னா, தோல் வந்து அப்படியே வெள்ளி மாதிரி மின்னும்ல, அப்படியே நல்ல வெள்ளை கலரில் பளபளப்பா மின்னும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த தோலில் உள்ள மெர்க்குரி பாதரச கண்டென்ட் தான். அப்படிப்பட்ட மீன்களை மட்டும் நீங்கள் வாங்கதா இருந்தால் நல்ல தோல்லாம் எடுத்து சாப்பிட உங்களுக்கு முடியுதுன்னா சாப்பிடுங்க, இல்லைனா வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். எல்லா மீனும் கிடையாதுங்க. ஒரு சில மீன்கள் நார்மலான தோலாக தான் இருக்கும். சில மீன்களில் மட்டும் வாங்கும்போது வெள்ளை கலரில் வெள்ளி மாதிரி அப்படி மின்னும். அதுதான் மெர்க்குரி கண்டென்ட் அதிகமான உள்ள மீன்கள். தோலை எடுத்துட்டா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் சில நேரங்களில் நம்ம தோலை எடுக்காமல் தான் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் அந்த மீனை வாங்கி சாப்பிடாதீங்க. என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு தெரியும், மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய பாதரசம் வந்து விஷம் தான். பொதுவாக நம்ம மெர்க்குரி பாதரசம்லாம் வந்து லேபில் தானே தயாரிப்பாங்க, அது ஒரு கெமிக்கல் ஆச்சுன்னு நினைப்பீங்க. இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா பாதரசம் இந்த மாதிரி மீன்களோட தோலில் பல விஷயங்களில் இருக்குது. அது அதோட பாதுகாப்புக்காக இருக்குது. மற்ற உயிரினங்கள் அதை தாக்காமல் இருக்கிறதுக்காக. எப்படி பாம்புக்கு வந்து விஷம் இருக்கோ அந்த மாதிரி இந்த மீன்களுக்கு தோலில் மெர்க்குரி கண்டென்ட் அதோட பாதுகாப்புக்காக இயற்கையை கொடுத்துருக்கு. அதை வாங்கி நம்ம சாப்பிடும்போது அதை எடுத்துகிட்டு தான் சாப்பிடணும். ஒரு கிழங்கு சாப்பிடும்போது எப்படி நம்ம தோலை எடுக்கணும், தோலில் டாக்ஸின் இருக்கு இல்லையா, தோலை எடுத்துட்டு அவிச்சு தானே சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த மீன்களில் உள்ள தோலை முழுமையாக எடுத்துட்டு சாப்பிட்றதா இருந்தால் அந்த மீன்கள் சாப்பிட்லாம், இல்லைனா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள்.